ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ தமிழகத்தில் இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நல்ல செய்தி ஆசிரியர்களுக்கு வர இருக்குது. அது என்ன நல்ல செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2013-17 வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்குண்டான போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. 2013 மற்றும் 17 டெட்டில் பாஸ் பண்ண அனைத்து நபர்களுக்குமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ரெடி ஆகிக்கங்க மக்களே. இதற்கு உண்டான ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு வந்துவிட வரக்கூடிய திங்கட்கிழமை இதற்கான ஒரு பெரிய அரசாணையை ஆசிரியர் தேர்வு வாரியம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த தகவலுடைய அடிப்படையில் டெட் தேர்வு, ஸோ டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் மதிப்பெண்கள் வந்து அனைவருக்குமே 60 மதிப்பெண்கள். ஸோ அனைத்து கம்யூனிட்டிக்குமே டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்றத அறிவிக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் நாடி வழக்கெல்லாமே தொடரப்பட்டிருக்காங்க. மற்ற மாநிலங்களை இதற்கு மேற்கோள் எல்லாமே காட்டி நீதிமன்றத்தில் இதற்காக பெரிய வழக்குகள் எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த வழக்குடைய இறுதி தீர்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ இறுதி தீர்ப்பு வரக்கூடிய திங்கட்கிழமை வெளியிடப்படலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இறுதி தீர்ப்பு அப்படின்னா அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60. ஏன்னா டெட் தேர்வு வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு. இது வந்து ஒரு தகுதி தேர்வு, ஒரு நியமன தேர்வு கிடையாது, பணி நியமனத்துக்கு உண்டான தேர்வு கிடையாது. இது ஒரு தகுதிக்கு உண்டான தேர்வு அப்படின்றது எல்லோருமே ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய சுச்சுவேஷன். அதனால் தகுதி தேர்வு ஒரு அரசாணை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அனைவருக்குமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ இதோடைய கோரிக்கைகளை நீதிமன்றம் எந்த அளவுக்கு பரிசீலித்து மிக முக்கியமான அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்றத விரைவில் எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. என்ன அப்டேட் அப்படின்றா, இந்த யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன், இந்த 2026 யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து எல்லோருடைய மத்தியிலுமே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ 2026 யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் விரைவில் வர இருக்க மக்களே. ஸோ கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு சில வாரங்களில் இந்த யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானரில் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களோ அதன் பிரகாரமே உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் என்னென்ன சில முக்கியமான அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாமே விரைவில் எதிர்பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கிறதுக்கு தயாராகி கொள்ளுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் ஃபெயிலானவங்களுக்கு உண்டான சிறப்பு டெட்டுங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்ற டெட்டில் ஃபெயில் ஆகியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ டெட்டில் ஃபெயிலான கேண்டிடேட்டுக்கு உண்டான சிறப்பு டெட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் அரசு பணியில் இருக்கிற ஆசிரியர் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. டெட்டில் ஃபெயில் ஆனவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் எந்த அளவுக்கு ஏற்கும் அப்படின்றத விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் தற்சமயம் அரசு மேல்நிலை பள்ளிகளில் உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களை கணக்கெடுக்கும் வரிகள் எல்லாமே போயிட்டுருக்கு. பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு தேர்வுக்கு தயாராகும் ஆசிரியர்களே கவனத்தோடு இருங்க. டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றது ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். இனிவரும் காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் மதிப்பெண்களை குறைக்க போகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ் மதிப்பெண்கள் குறைச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகி கொள்ளணும் மக்களே. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுதுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்து அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.